மனசு என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க. அது சரியோ தவறோ 10 வாட்டி அது சொல்லிக்கிட்டே இருக்கும். உனக்கு இது தேவை, இந்த விஷயத்த நீ பண்ணு அப்படின்னு சொல்லுச்சுன்னா அதை மட்டும் செய்யுங்க. அவங்க வேணாம் சொன்னாங்க, இவங்க வேணாம் சொன்னாங்க. பாதி பிரேக் வந்து அப்பா அம்மா சொன்னாங்க, அதனால விட்டு போயிட்டான். அந்த அப்பா அம்மா வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்களோ அதனால இந்த லவ் வேணும். அப்ப அவன் என்ன இழிச்சவாயினா இல்ல அவ இழிச்சவாயிடா? சொல்லு. இவ்வளவு நாள் சுத்துவீங்க, அப்பா அம்மா சொன்ன உடனே விட்டு போயிடுவீங்களா? அவன் கேனைய இல்ல, அவனை பார்த்தா எப்படி தெரியல, இல்ல அவளை பார்த்தா எப்படி தெரியும்? நீ உன் பேச்சை கேட்டு லவ் பண்ணு, உன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்க. இந்த குடும்ப கௌரவம் லொட்டு லொசுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு உங்க வீட்டுல காலைல இட்லி செஞ்சா தோசை செஞ்சான்னு கூட ஒரு கடத்துக்கு மேல உங்க அப்பா அம்மா கேட்க போறது இல்லையா? நீ இன்னைக்கு உன் குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கி கொடுத்தியான்னு கூட கேட்க போறது இல்லை. உன் குழந்தை ஸ்கூலுக்கு எதனா வந்து செய்யணுமான்னு கூட கேட்க போறது இல்லை. எல்லாத்துக்கும் இவங்க தான் கடன் ஒண்ணப்பட்டு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் எங்கேயாவது வாங்கிட்டு ஸ்கூல் ஃபீஸை கட்டுவான். இதுக்கெல்லாம் யாருன்னா வந்து இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு குடும்ப கௌரவத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? அவங்களாம் வந்து நிக்க போறாங்களா? கிடையாது. நோவன். உனக்கு லவ் பண்றதுக்கு தைரியம் இருந்தா பண்ணு. இவங்களெல்லாம் எதிர்த்து பண்றது, இவன் பேச்செல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க போறேன், அவங்க உங்களை பிரிச்சு விட போறாங்கன்னா நீ எல்லாம் வந்து 100% ஒரு வேஸ்ட் பீஸ். உனக்கு லவ் பண்றதுக்கு தகுதி கிடையாது. தைரியசாலிகள் மட்டும் தான் காதலிக்கணும் என்ன கேட்டா. இல்லைன்னா காதலிக்கவே கூடாது. இந்த கேஸ்ட் பாக்குறது, இந்த கௌரவம் பாக்குறது, இந்த சொந்தக்காரங்களாம் தப்பா நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறவங்களாம் ஒரு பையன் உங்க கண்ணுக்கு நல்லவனாவே தெரியக்கூடாது. அவனை விட்டு எப்போ போயிடு. ஆரம்பத்துல அந்த முதல் நாள் கை கொடுக்கும் போதோ, இல்ல ஹாயின்னு சொல்லும் போதோ, இல்ல மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணும்போதோ, இதெல்லாம் அப்பவே ஸ்டார்டிங்லேயே வந்து ஓடிட்டு அப்பளம் போ சாத்தேன்னு. ஆனா கூட நல்லா பழகிட்டு அவன் கூடவே சுத்திட்டு அவனையும் செலவு பண்ணி வச்சுட்டு நீயும் செலவு பண்ணிட்டு இதெல்லாம் என்ன டேஷ்ன்றது தெரியல. தயவு செய்து உன்னால லவ் பண்ண முடியும், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா கூட சுத்து, எங்க வேணாலும் போ. நீ எப்படியோ கைட்டி கூட தான் போற அப்படின்னா அவன் மனசுலயே இல்லை அவன் மனசுலயே ஆசையை வளர்த்துட்டு ஏமாத்திட்டு இருக்க. எப்படியோ நாளைக்கு எல்லாம் இவன் கூட ஃபுல்லா சுத்துவேன். ஆனா அப்பா அம்மா சொல்றவனை தான் கட்டி பண்ணா தயவு செய்து இவன் பாவம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு 2-3 வருஷம் இவனுக்கு வேற எந்த வேலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இல்லை இவனுக்கு வேற எதை பத்தியும் யோசிக்க தெரியாது. ஏன் அப்படி ஒரு லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணும்? இப்போ சொல்றேன் உங்க எல்லாருக்கும், அண்ணன் சொன்னா, அக்கா சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. யூ ஆர் லைஃப், யூ ஹேவ் டு டிசைட். நீ வந்து உன்னோட மனைவி நாளைக்கு இவ தான் காதலி, இவ தான் என்னோட மனைவி, இவளை நீ பார்த்துக்க. உன்னோட அப்பா அம்மா இதை பார்த்துக்க. கன்வின்ஸ் பண்றதுக்கு தைரியம் என்ன? இவளை நீ வந்து ஏமாத்திட்டு இருக்காது, இல்லை இவனை நீ ஏமாத்திட்டு இருக்காது. கன்வின்ஸ் பண்றது தைரியம் இருக்கணும். லவ் பண்ணு. இவன் தான் இது ஏன் லைஃப், நான் வாழ்றேன், இவன் கூட தான் நான் வாழ்வேன். கட்டாயப்படுத்துங்க, எனக்கு வேணும்னு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சூசைடு மிரட்டல் வந்து இங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த உடனே பயந்துடுறேன். எங்க அப்பா குடும்ப கௌரவம் போயிடும், செத்துருவேன்னு சொல்றாருன்னா, if you have guts to convince your parents, do that. You have guts to roam around. உனக்கு அவ்வளவு கட்ஸ் இருந்தது இவன் கூட சுத்துறதுக்கு, இல்ல அவ கூட சுத்துறதுக்கு, உங்ககிட்ட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு. நான் லைஃப் லாங் வேணும்னு நினைக்கிறது என்ன, பேசுங்க. இல்லைன்னா பண்ணவே பண்ணாது. எஸ், சொந்தக்கார பேச்ச கேட்கவே கேட்காது.